ஸோ கண்ணீர் அழுத்த நோய் அல்லது குளோக்கோமா அப்படின்ற இந்த சைலண்ட் ஸ்டீலர் ஆஃப் சைட் அப்படின்ற இந்த கண் பிரச்சனைக்கு தான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு விழிப்புணர்வு செய்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ரேலி ஒன்று ஐ ஃபவுண்டேஷன் திருச்சி சார்பாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வருகை தந்திருக்கிற உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஸோ குளோக்கோமா அதாவது கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்றது சுத்தமாக எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லாத ஒரு ப்ராப்ளம். கண் பிரச்சனைங்க பல வகையாக இருந்தாலும் திஸ் குளோக்கோமா காசஸ் இர்ரிவர்சிபிள் டேமேஜ், அதாவது திரும்ப நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பார்வை நரம்பை பாதிக்கும். இதனால என்ன ஆகும்னாக்க புறப்பார்வை, அதாவது பெரிஃபரல் விஷன் அப்படின்றது சைட்லேருந்து இருக்கிற பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். ஸோ நமக்கு யாருக்குமே அது ஒரு பிரச்சனை இருக்கிறதே ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால கண்ணில் ப்ரெஷர், நமக்கு எப்படி உடம்புல நீரழுத்தம் ப்ரெஷர் இருக்குமோ அதே மாதிரி கண்ணுலையும் நீரழுத்தம் இருக்கும். அது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போகும்போது அதனால பார்வை நரம்பு பாதிப்பு ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னாக்க, முக்கியமானது வயது 40 வயசுக்கு மேற்பட்டோருக்கு இது ஒரு ரிஸ்க். ஸோ ஏஜே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அடுத்தது அப்படின்னு பார்த்தாக்க சர்க்கரை வியாதி இல்லை ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கிறவங்களுக்கு இது இன்க்ரீஸ்ட் ரிஸ்க். அதே நேரத்தில் சில பேர் வருஷக்கணக்காக ஸ்டீராய்டு சொட்டு மருந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. அதே நேரத்தில் ஹை மைனஸ் மயோப்பியா இருக்கிறவங்களுக்கும் குளோக்கோமா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். இதை தவிர நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இல்லை கூட பிறந்தவங்களுக்கு இந்த நீரழுத்த பிரச்சனை இருந்ததுன்னா நமக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு அறிகுறியுமே காமிக்காத ஒரு கண் பிரச்சனையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு தீர்வு தான். உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுதா, கண்டிப்பாக ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் 40 வயசுக்கு மேலே ஆகியிருந்தாலே கண்டிப்பாக ஒரு ஐ செக்அப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த கண்ணீர் அழுத்தம் எவ்வளோ அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு ருட்டீன் ப்ரொசீஜராக தி ஐ ஃபவுண்டேஷனில் எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நம்ம ஐ ப்ரெஷர் எவ்வளோன்றத டயக்னோஸ் பண்ணுறோம். அடுத்தது இது எப்படி இருக்குது, இது எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம சர்டன் டெஸ்ட் மூலயமா, ஃபீல்ட் டெஸ்ட்டு, அட்வான்ஸ்ட் குளோக்கோமா டெஸ்ட்டு, ஓசிடி இதன் மூலியமாலாம் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்டேஜ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஒன்று மைல்டு, மாட்ரேட், சிவியர் அப்படின்னு நம்ம 3 வகையாக அதை வரிசைப்படுத்துகிறோம். மைல்டு அண்ட் மாட்ரேட் குளோக்கோமாஸ்க்கு யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எப்போதுமே சொட்டு மருந்து தான் நம்ம ட்ராப்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறோம். பேசிக்காக ஐ ப்ரெஷரை நம்ம அந்த 21 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்கரிக்குள்ளார கொண்டுட்டு வந்து அதுக்கேற்ற நர்வ் டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் சிவியர் கேட்டகரி போகுதா, அதாவது குளோக்கோமா இந்த நீரழுத்த நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சொட்டு மருந்து ஒரு 4-5 கேட்டகரிஸில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ட்ராப்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில பேருக்கு லேசரும் தேவைப்படும், லேசர் சிகிச்சை பண்ணியும் சில பேருக்கு குணமாகிறதுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் சரி வரலனாக்கா அடுத்த ஸ்டேஜ் சர்ஜரி. ஸோ சர்ஜரி அப்படின்னு பார்த்தாக்க இந்த நீரழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கண்ணில் பண்ணுற சர்ஜரி இது 2-3 வகையாக இருக்குது. ஸ்டாண்டர்டாக பண்ணுற ட்ரபிகுலெக்டமி அப்படின்றது இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். அதை தவிர மினிமலி இன்வேசிவ் குளோக்கோமா சர்ஜரிஸ், தட் இஸ் மிக்ஸ் அப்படின்ற அட்வான்ஸ் ப்ரொசீஜரையும் நம்ம இங்கே திருச்சி தி ஐ ஃபவுண்டேஷன்லேயே நாங்கள் பண்ணுறோம். ட்ரபிகுலெக்டமியும் பண்ணுறோம், மிக்ஸும் பண்ணுறோம். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா ஸோ குளோக்கோமா ப்ரிவேலன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 100ல் இந்தியாவில் ப்ரிவேலன்ஸ் ஆஃப் குளோக்கோமா இஸ் அரவுண்ட் 3 to 5% இன் இந்தியா. தட் இஸ் 100 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கு இருக்கு. இதை தவிர வேற ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி குளோக்கோமா யூஸ்வலாக கண்ணில் 2 கண்ணிலையுமே அட் அ டைம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு ஒரு கண்ணு மட்டும் ஐயில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது எப்போனாக்க அடிப்பட்டவங்களுக்கு, இல்லை ஒரு சிம்பிளா கண் பொறை, சில பேர் ரொம்ப அட்வான்ஸான ஸ்டேஜில் பொறையே ஆப்ரேஷன் பண்ணாமல் வருஷக்கணக்காக விட்டு பொறை முத்தி வெடிக்கிற ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம், இல்லை கண்ணுக்குள்ளாரே பொறை வெடிச்சிருச்சுனாக்க அப்போ அந்த பொறையோட அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே கண்ணுக்குள்ளார செதறி அது கண்ணை ப்ரெஷரை ஜாஸ்தி படுத்தும். ஸோ அந்த மாதிரி செகண்டரி குளோக்கோமாஸும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி செகண்டரி குளோக்கோமாஸ் உண்மையாலும் ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங். அண்ட் அட் திஸ் ஸ்டேஜ் ஐ வுட் லைக் டு சே, கண்ணில் திருச்சி தி ஐ ஃபவுண்டேஷனை பொறுத்தளவில்
பிசைட்ஸ் கிளாக்கோமா நம்ம நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கேட்ராக்ட், ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, மெடிக்கல் ரெட்டினா, அதாவது சுகர்னால டயபெட்டிக் ரெட்டினோபதி, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு செகண்டரி கிளாக்கோமா இருக்கிற ஒரு வயது முதியவர், ஒரு 106 வயசு பெரியவர் ஒருத்தருக்கு நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கிறோம். அவருக்கு சார், அவரோட பேர் வந்து மிஸ்டர் ராஜு சார் வந்து இங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. சாருக்கு வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. ஆக்சுவலா அவருக்கு ஒரு கண்ணில் புற முத்தி ஆல்ரெடி வெடிச்சிருந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடியே சர்ஜரி பண்ணாததுனால அந்த கண்ணில் ப்ரெஷர் ஹையாவே இருந்திருக்கு. இன்னும் ஒரு கண்ணில் தான் அவர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அதுலயுமே புற முத்தி வெடிக்கிற ஸ்டேஜ்ல தான் நம்ம பார்த்தோம். அவரோட ஏஜ் 106 வயசு. அவர் பிறந்த வருஷம் 1920. ஸோ அதனால அவ்வளோ முதியவர் நம்மளை அப்ரோச் பண்ணும் போது நாங்கள் இது வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். சர்ஜரியை பிளான் பண்ணி எனக்கு புற முத்தி வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கண்ணில் ப்ரெஷரை குறைச்சி, இந்த நீர் அழுத்தத்தை குறைச்சி, அதுக்கப்புறம் நம்ம புற ஆப்ரேஷனுக்கு பண்ணினோம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி சாருக்கு வந்து ஆக்சுவலாக முதுகு தண்டு, இந்த கைஃபோஸ்கோலியோசிஸ் சிவியராக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் புற ஆப்ரேஷன் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறதே ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ இதே தவிர அவருக்கு பிபி, சுகர் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால நம்ம ஒரு அனஸ்தட்டிஸ்ட் ஒருத்தரையும் கூட ஸ்டாண்ட்பைல வச்சுட்டு இவங்களுக்கு கவனமாக சர்ஜரி பண்ணி எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி சாருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம புற ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சிருக்கிறோம். அவரோட பார்வையும் நல்லபடியாக இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தி ஐ ஃபவுண்டேஷன் திருச்சி மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனர் தட் வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் சச் அன் எல்டர்லி பேஷண்ட். இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஆர் ஆர்கனைசேஷன். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே கடந்த 10 வருஷத்துல இவ்வளோ ஏஜ்டு பேஷண்ட், 100 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இப்போ ரெக்கார்டடா எதுவும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் பார்த்தது கிடையாது. நம்ம கூகுள்லேயே சர்ச் பண்ணோம்னாலும் சரி. ஸோ அதனால this is actually a record that we have successfully operated on a 106-year-old elderly citizen, senior citizen with excellent visual outcome. So என் வயது வந்து 106 வயசு ஆகும். 106 வயசுல கண்ணு தெரியாத 2 வருஷமா கண்ணு தெரியாத இருந்தேன். கடைசியில மனம் மூலயமா திருச்சி ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு கேள்விப்பட்டு வந்தேன். வந்த உடனே ஹாஸ்பிட்டல் வந்த உடனே பெரிய டாக்டரை சந்திச்சேன். பெரிய டாக்டர் சொன்னாங்க, பெரிய டாக்டர் பார்த்தேன். யாருக்கு எனக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு பார்த்துக்கான்னு தெரியல. உடனே பெரிய டாக்டர் உங்க ஆப்ஷன் செய்யலாங்க அப்படின்னு சொன்ன கால கேள்வி சரின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்காக நீ பயப்படாது, நல்லா கண்ட்ரின்னு சொல்லிட்டு வார்த்தை சொன்னது. அந்த வார்த்தை இப்போ தெரியுது, அப்போ தெரியுது கால கேட்கல. அப்போ இந்த வார்த்தை ஆப்ரேஷன் பண்ணி நல்ல முறையில் கண்ணு தெரிஞ்ச பிற்பாடு ஐயா அம்மாவை பார்க்கிறேன். அந்த குரல் இப்பதான் தெரியுது. யாரு அர்ச்சனா மேல குரல். அப்புறம் என் கால முறை குரல் நம்ம கேட்டுக்கிறேன். ஓஹோ இவர்தான் பெரிய டாக்டரா அப்படின்னு அது பிற்பாடு தெரிஞ்ச பெரிய டாக்டர் வந்தாரு. மேம், இது வந்து இப்போ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 106 வயசு பேஷண்ட் பண்ற ஆபரேஷன் தான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல ஏற்கனவே பண்ணிருக்காங்க சார்? அதாவது ரெக்கார்ட்ஸ், கூகுள் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தாக்க 2014 வேற ஒரு ஸ்டேட்ல பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரீசன்ட் பாஸ்ட் 10 இயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது வேற மதுரையில் 2015 ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அது வந்து 104 வயசு 4 வயசு பேஷண்ட்க்கு பண்ணியிருக்கிறாங்க. 106ங்கிறது திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்பெஷலி இந்த ரீசன்ட் ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அப்படி தெரியுது சார். ஆக்சுவலி சாருக்கு வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, டயபெட்டிஸ் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை. அவங்களோட ஒரே சேலஞ்சு நேர படுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ப்ரெஷர் வாஸ் த ப்ராப்ளம். அவங்களுக்கு ப்ரெஷரும் இருக்கிறதுனால நம்ம வெடிச்சு இன்னொரு கண்ணில் ப்ரெஷர் ஹை ஆயிட்டு. ஸோ இந்த கண்ணினாலும் நம்ம அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம அது
ரிவர்ஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் சார். ஸோ இப்போ டயபெட்டிக் ரெட்டினோபதி அதுக்கு வந்து சர்ஜரி தான் பெஸ்ட்டுங்களா இல்லை மெடிகேஷன்லயே வந்து சார் அகைன் டயபெட்டிக் ரெட்டினோபதியில் ஒரு 5 to 6 ஸ்டேஜஸ் இருக்கு சார். ஸோ 5 to 6 ஸ்டேஜஸ்ல ஏர்லி ஸ்டேஜஸ் யூஸ்வலாக ஸ்டேஜ் 1 to stage 3 வரைக்கும் மைல்ட், மாடரேட், சிவியர், வெரி சிவியர், அப்புறம் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதினு இருக்கு. ஸோ யூஸ்வலாக அப் டு மாடரேட் NPDR வரைக்கும், நான் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி வரைக்குமே நம்ம கன்சர்வேட்டிவாக தான் மேனேஜ் பண்ணுவோம். யூஸ்வலாக ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் மைல்டு ஸ்டேஜ்லாம் சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணாலே இது வந்து சேஞ்சஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் கொஞ்சம் ரத்த கசிவு ஜாஸ்தியாது. டயபெட்டிக் ரெட்டினோபதினாலே கண்ணில் ரத்த கசிவு ஜாஸ்தியாது, அதனால ஏற்படுற வீக்கத்தினால பார்வை குறையுது. ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தாக்க சில நேரத்துல நம்ம லேசர் கொடுப்போம். ரத்த கசிவு இது எங்க கசியுதோ அந்த இடத்துல லேசர் கொடுத்து அதை குறைக்கிறோம். கண்ணுக்கு ஊசி சில நேரம் போட வேண்டியிருக்கும் வீக்கம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா. இது எதுலையுமே கண்ட்ரோல் இல்லை, ரொம்ப அந்த என் ஸ்டேஜ் போகுது, ரொம்பவே ரத்த கசிவு இருக்கு, இதனால பார்வை நரம்பே வந்து விட்டு போற அளவுக்கு இருக்கு அப்படின்னாக்க ட்ராக்ஷனல் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ் போனா மட்டும்தான் நம்ம சர்ஜரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் சார். இப்போ யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கண்ணாடி போடுறத விட லென்ஸ் போடுறதுதான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இதனால வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு? சார் நீங்க காண்டாக்ட் லென்சஸ் மாதிரி சொல்றீங்க இல்லையா சார்? ஸோ கண்ணாடி போடுறதுக்கு பதிலாக காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றது ஃபியூச்சர்ல பாதிப்பு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமா என்னன்னாக்க நம்ம ஹேண்ட்லிங் லென்ஸை எப்படி ஹேண்டில் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து கரெக்டா அந்த சர்டிஃபைட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எப்பொழுதும் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம பேக்கப் ஒரு கண்ணாடி எப்பொழுதுமே ஒரு செட்டு வச்சுக்கணும். அது சில நேரம் தெரியாம அப்படியே காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு தூங்குறது இந்த மாதிரி, இல்லை வேற ஏதாவது டர்ட்டி வாட்டர், அதாவது கண்டாமினேட்டட் வாட்டர்ல கண்ணை கழுகுனாக்க சில நேரம் அதனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. ஸோ ஆக்சுவலா நம்ம காண்டாக்ட் லென்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னாக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்க லேசர் விஷன் கரெக்ஷன், லாசிக் மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆர் மச் சேஃபர் ஆப்ஷன் ஃபார் இன்ஸ்டெட் ஆஃப் வேரிங் கிளாஸஸ். கண்ணாடி யூஸ் பண்ணுறது ஜெனரல் ப்ரொசீஜர். இப்போ சம்மர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர ப்ராசஸ் இருக்கு. இப்போ நம்ம ஐயை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஐயை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னாக்க சார் அஃப்கோர்ஸ் ரொம்ப டிராவல் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாக்க தென் ப்ராபப்ளி யூஸ்வலா இந்த சம்மர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னாக்க ட்ரைனஸ் ஆஃப் தி ஐஸ் வந்து தட் இஸ் ஒன் மேஜர் திங். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தாக்கா அலர்ஜி ஏற்கனவே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃபிளேர் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் மூணாவது அஃப்கோர்ஸ் அது வந்து சர்டன் மந்த்ஸ் ஆஃப் தி இயர் நம்ம அவுட் பிரேக்ஸ் ஆஃப் கன்ஜங்டிவைட்டிஸ் பார்க்குறோம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வேற அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து கண்ணில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சிம்டம்ஸ் பார்க்குறோம். ப்ரிவென்டிவா ஒன்றும் அப்படின்னு பார்த்தாக்க ப்ராபப்ளி ஐ ஷேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில ரொம்ப டிராவல் பண்ற ஒர்க் இருந்தது அப்படின்னாக்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா வெல் ஹைட்ரேட்டடா இருக்கணும். நல்லா நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர்னாலும் கண்டிப்பா தண்ணீர் குடிச்சாலே நம்ம ஜென்ரல் ஹைட்ரேஷன் நல்லா இருக்கும், கண்ணுக்குமே ஹைட்ரேஷன் பெட்டரா இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமா சார். மற்றபடி இப்போ ட்ரை ஐஸ் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே இந்த சிஸ்டம் யூஸ் நிறைய நேரம் பார்க்குறவங்களுக்கு இந்த சம்மர் சீசன்ல அது டெஃபினட்டா ஒரு சேலஞ்சா இருக்கும். ரொம்பவே வறட்சி ஆகும் கண்ணு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மேபி அடிஷ்னலா ட்ராப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டி இருக்கும்.